இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள் 1/10/2024 அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி இரவு 10:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமாவாசை வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காலை 11:15 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 11:15 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சோர்வு மனப்பான்மையை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை உற்சாகத்துடனும் வைத்தும் கொள்ளுங்க. சுறுசுறுப்புடனும் இருப்பதும் நல்லது. கவலைகளும் குறையும். எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு நல்ல மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. தவறுகளை கண்டு நீங்க பயந்து விடவும் வேண்டாம். அதனை சரி செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். இருவருக்கும் இடையில இன்று அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். சில செலவுகள் ஏற்பட்டாலுமே நீங்க அதனை சமாளித்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோள் பட்டைகள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. சேமித்து வைத்து இருந்த பணத்தை நீங்கள் நகைகளாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றமும் இருக்கும். இன்று ஆன்லைன் வர்த்தகங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். பைனான்ஸ் தொழிலை நல்லபடியாக நடத்தவும் செய்வீங்க. மனைவியின் பெயர்ல புதிய இடம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல மகிழ்ச்சியும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினான மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை முடித்தும் காட்டுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய விஷயத்துல நீங்க கராராக பேசவும் வேண்டாம். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அவர்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பானதொரு நாள் என்றும் கூறலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். ஆனாலும் ஆதாயத்தையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உயர்கல்விக்காக பிரயாணத்தை எதிர்கொண்டு இருக்கிறவங்களுக்கு சற்று கால தாமதங்களும் ஏற்படலாம். நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். புதிய நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். பேச்சு வன்மையினால எடுத்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. சக ஊழியர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது, ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் சில செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது, ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம், ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது, விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அனைவரிடத்திலுமே இன்று புன்சிரிப்புடனும் நடந்தும் கொள்ளுங்க. உடன் பிறந்தவர்களினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும், இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலை செய்கின்ற இடத்துல விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. யாரிடத்திலும் என்று கடுமையாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாம், இது உங்களுக்கு அவப்பெயர்களையும் தருவதாகவும் இருக்கும். இன்று பணியிட சூழல்கள் ஏற்ற இறக்கத்துடனும் தாங்க இருக்கும், நீங்கள் அனுசரித்து செல்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. சில சமயங்கள்ல நீங்க கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, இது உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சீராகவும் இருக்கும், அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன அழுத்தத்தின் காரணமாக கால்கள்ல விரைப்பு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க, தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை நம்பி அதிக முதலீடுகளும் செய்யவும் வேண்டாம். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. சகோதரர்களுடைய உறவுகளினால சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். இனம் தெரியாத குழப்பங்களும் மனதில் இருக்கும். தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. கடுமையான முயற்சிக்கு பின்பு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. என்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சிறு சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே பிஸியாகவும் உணர்வீங்க. ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதும் இருக்கும். யாரை நம்புவது என்கின்ற மனக்குழப்பத்திற்கு அளவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். விவசாயம் தொடர்பான சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிதளவு பற்றாக்குறை இருந்து வந்தாலுமே வெற்றிகரமாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. பணியாளர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உறவினர்களினால ஏதாவது சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பொறுப்புடனும் செயல்படுவாங்க. தொழில புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். புதிய செயல்கள்ல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. வியாபார பணிகள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்ல தெய்வ வழிபாடுகள் செய்யும் வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும்.
இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. வேலையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய யோசனைகளையும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. உங்கள் மேலதிகாரிகள் உங்களுடைய வேலையை பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. இன்று பிள்ளைகளினால மகிழ்ச்சியான போக்கும் வீட்டுல காணப்படும். அவர்களிடத்திலும் அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நல்ல ஒரு நாள் என்றும் கூறலாங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். சிலருக்கு வியாபாரத்திற்காக புதிய பொருட்களை கொள்முதலும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. ஆனால் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்ல மட்டும் மூக்கை நுழைக்கவும் வேண்டாம். இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக நீங்கள் காவல் நிலையம் வரை செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்க காதலி இடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அவர்களுடைய போக்கிலேயே சென்று விட்டு பிடிப்பதும் நல்லது தாங்க. வாழ்க்கை துணை அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடித்து விடுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் இடத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகன தொந்தரவுகளும் இருக்கும். அரசு வேலைகள் தாமதமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளிடம் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால மன மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல நிம்மதியான போக்குடனும் இருப்பீங்க. பெரியவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. காதல் வலையில இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திருமணத்தை பற்றி பெற்றோருடன் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றத்தை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா இதுல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில திருப்பங்களின் மூலம் மாற்றங்களும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் குறையும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக வீட்டினை சீர் செய்வதற்கான வாய்ப்புகளும் அமையும். அரசு பணியாளர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனாலும் இதனை எல்லாமே நீங்க எளிமையாக கடந்து வந்தும் விடுவீங்க. போட்டிகள்ல வெற்றியையும் பெற்று விடுவீங்க. சில வேலைகள் சவாலாக இருந்தாலுமே நீங்கள் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கரு நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். மாற்றங்களும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினான ஆதாயமும் உண்டாகும். மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறலாம். ஏதாவது கோயில் விசேஷங்களிலும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இதனால அவ்வப்பொழுது சலிப்பும் ஏற்படலாங்க. இது தவிர்க்க முடியாத வேலைகளாகவும் இருக்கும். இதனை செய்து முடித்து விடுவதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாம். குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற ஒரு விசேஷத்தை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. பயனுள்ள சேமிப்பு திட்டங்களை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க.
மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இதனால் மனமும் இனிமையாகவும் இருக்கும். விவசாய வேலைகளை எல்லாமே முனைப்புடனும் செய்து முடித்து விடுவீங்க. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு பொருட்களை சுலபமாக விற்று தீர்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். தொழில்ல மிகச்சிறந்த முன்னேற்றமும் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தை எல்லாமே நேர்த்தியாக நடத்தவும் செய்வீங்க. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் களை கட்டவும் செய்யும். நல்ல ஒரு லாபத்தையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் என்று இருப்பீங்க. பொது வேலைகள்லையும் ஈடுபடுவீங்க. பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பொது கூட்டங்கள்ல பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையான நிலையையும் அடைவாங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கான சிறப்பான நாள் என்றும் கூறலாம். நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு காலதாமதங்கள் ஆகித்தாங்க நிறைவேறும். வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் காலதாமதங்களும் ஏற்படலாம். சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவதும் நல்லது. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் இருக்கும். மனதில் நினைத்த காரியங்களும் நிறைவேறும். எதிர்பாராத பணமும் கைக்கு வந்து சேரலாங்க. சேமிப்புகளும் ஏற்படும். உங்களை பற்றிய புதுவிதமான புரிதல்களுடனும் இருப்பீங்க. வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சேமிப்புகளும் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே மனமும் தெளிவாகவும் இருக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிகளை எல்லாமே அனுசரித்து செய்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிப்படையான உணர்வுகளின் மூலம் உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வணிகத்துல ஈடுபடவும் செய்வீங்க. நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் திடமாகவும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு 1-2 நாட்களாக ஏற்பட்டு இருந்த சளி இருமல் போன்ற தொல்லைகளும் நீங்கும். என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சாதுரியமாக பேசி சில வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய வேலைகளுக்கு பாராட்டுகளும் வந்து சேரும். உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அரசு வேலையில அக்கறையாகவும் நடந்தும் கொள்வீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளும் பெறுவீங்க. முதலாளிகளுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு உற்சாகத்தையும் பாராட்டுகளையும் தருவதாகவும் இருக்கும். அரசாங்க ஒப்பந்தங்களை போட்டிகளின் மீது நீங்க பெற்றும் விடுவீங்க. நிலம் வாங்கி விற்கும் தொழில லாபமும் உண்டாகும். பிரியமானவர்களிடத்துல இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரலாம். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய பணிகள்ல வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாங்க. ஆனால் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலர் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில ஊழியர்கள் உங்களை தேடி வந்தும் பேசலாங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா நல்ல தகவல்களும் வந்து சேரும். இதுல ஏற்பட்டு இருந்த கால தாமதங்களும் நீங்கும். வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமணத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். சுப நிகழ்ச்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுடைய கல்வியில முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார சூழ்நிலைகள் சிறப்பாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்பட்டு இருந்த இழுபறிகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. பிள்ளைகளிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அரசின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். புதுவிதமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இழுபறிகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் உங்களுடைய ஆற்றலும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அனைவரிடத்திலுமே இன்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய செயல்திறன் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளை மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. திருமண உறவுல நல்ல புரிந்துணர்வுடனும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையில்லாத செலவினங்களும் ஏற்படலாங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நன்றாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கோ அல்லது சுற்றுலாக்களுக்கோ சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையின் வழியில கணிசமான பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகளை எல்லாமே சாதகமாகவும் செய்து முடித்து விடுவீங்க. சகோதரர்களுடைய திருமணங்கள் குறித்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். மருத்துவர்கள் வழக்கறிஞர்களுக்கு தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். இன்று பல வகைகளிலுமே ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கவும் காண்பீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கவும் பெறுவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உறவினர்களினாலும் நண்பர்களினாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. தொழிலை நல்லபடியாகவும் கொண்டு செல்வீங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த தொய்வு நிலையும் மாறும். தடைப்பட்ட வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். உறவினர்களும் மதிக்கவும் செய்வாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டியாளர்களும் குறைவாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உதவிகளும் செய்வாங்க. புதியதாக வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாம். அதற்கான அடித்தளங்களை அமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு நன்மையை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்திலும் அமைதியான போக்கும் இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்றத்தையும் காணலாம். இன்று வாழ்க்கையும் முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்லும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது.
உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நேர்மறையான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மனதளவுல இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. முயற்சிக்கு ஏற்ப சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலக பணிகள்ல திருப்தியான சூழ்நிலைகளும் உண்டாகும் என்று அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சராசரியான வளர்ச்சியுடனும் இருப்பீங்க. சவால்களும் இருக்கும். இன்று உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். ஒன்றிற்கு 2 முறை அலைந்து திரிந்து தங்க வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். சக பணியாளர்களுடன் சுமூகமான உறவு நிலையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. எல்லா விஷயங்களையுமே பொறுமையுடன் கையாண்டாலே போதுங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. கவனமற்ற வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாங்க. அக்கறையாக பேசுகின்றோம் என்று நினைத்து அதிகப்படியான வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். இது நல்ல புரிந்துணர்வுகளை பாதிப்பதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிளவுகளை ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சறுக்கல் நிலைகளும் மாறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில இருந்து வந்த பாதிப்புகளும் குறையுங்க. வியாபாரத்தை நல்லபடியாக நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடமும் கோபமாக பேசவும் வேண்டாம். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. தாய் வழியில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய் மாமனின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். ஆனால் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறவும் செய்வீங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் அளவாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல ஒப்பந்தங்கள் தள்ளி போனாலும் நல்லபடியாகவும் முடிந்துவிடும். எச்சரிக்கையாக படித்து பார்த்து கையெழுத்திடுவதும் நல்லது தாங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியும் காண்பீங்க. சில பொருட்களை தேடியும் வாங்குவீங்க. வெளியாட்கள் மற்றும் நண்பர்களுடைய அறிவுரைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய வார்த்தைகளை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சுய சிந்தனையுடன் செயல்படுவதும் நல்லது. கடினமாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். வர்த்தகத்துல அதிகப்படியான ரிஸ்கும் எடுக்கவும் வேண்டாம். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்குங்க. அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை கூறும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுடைய குறைகளையும் நீங்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கவும் வேண்டாம். நண்பர்களிடத்துல பயனற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. வாகன பயணங்களின் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த முடிவுகள் கால தாமதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக வீடு மனை வாங்குவதற்காக அட்வான்ஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையோடும் காணப்படுவீங்க. நல்ல பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பணியில செயல்திறன்கள் நல்ல முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல இன்று வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்ளலாம். இருவருக்கும் இடையில புத்துணர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று சிலருக்கு பரிசு பொருட்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சேமிப்பு கணக்குகளை நல்லபடியாக பராமரிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு சேமிப்பு கணக்குகளை தங்க நகைகளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. மற்றவர்களுடைய விமர்சனங்களை நீங்க பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. உறவினர்களிடத்துல தேடி சென்று வீட்டிற்கு அழைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிந்து இருந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஆயத்த ஏற்பாடுகளையும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக திட்டமிட்டும் இருப்பீங்க. அந்நியர்களுடைய தலையீடுகளை அனுமதிக்கவும் வேண்டாம். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடன் சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால நீங்க பொறுமையை கையாள்வதும் நல்லது. எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். இன்று சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. பிள்ளைகளும் பொறுப்பாகவும் செயல்படுவாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. இன்று நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல குடும்பத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ள மூத்த ஒருவருடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களிடத்துல சகோதர சகோதரிகளிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்ளுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். மனதுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். வாகனங்கள் தொடர்பான பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. இன்று தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இழுபறிகளும் குறையும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுப்புகளும் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சாதகமான நாளாகவும் அமையும். நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. சில கடினமான முயற்சிகளை கூட நல்லபடியாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணியின் செயல்திறன் பாராட்டத்தக்க வகையிலும் இருக்கும். பணிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்துடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய வேலைகள் மேலதிகாரிகளினால கணக்கிடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல ஆழ்ந்த உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க.
நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். இன்றைய நாளை மகிழ்ச்சியாக அனுபவிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்பு நிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகளுக்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்தில் உள்ளவர்களிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். ஆத்திரப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். உங்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்கு யாராவது சிலர் முயற்சிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை தவிர்த்தும் கொள்ளுங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்ற இடங்கள்ல சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வயிறு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சிந்தித்து செயல்படுவதும் நல்லது தாங்க. குடும்பத்தினருக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் நல்ல தகவல்களாகவும் இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். அரசினால அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொருளாதாரத்துல ஏற்பட்டு இருந்த பற்றாக்குறைகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் அமையும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற மொழி பேசும் மக்களுடைய ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். உத்தியோகத்துல இருந்து வந்த நெருக்கடியான சூழலும் மறையும். இன்று நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தெளிவும் கிடைக்க பெறுவீங்க. ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஆதாயமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். நெருக்கடிகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி காண்பதற்கு தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளும் வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனமும் ஈடுபடும். அதிகமான பணிச்சுமையின் காரணமாக வேலையில மும்முரமாகவும் இருப்பீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை கவனமாக கையாள வேண்டியதும் அவசியம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். மகிழ்ச்சியான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. பிள்ளைகளிடத்துல மனம் விட்டும் பேசுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. மற்றபடி பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உணவு விஷயத்துல கவனமாக இருந்தாலே போதும். இன்று மற்றவர்களிடத்துல வேலை சம்பந்தப்பட்ட ரகசியங்களை பகிர்ந்து விடவும் வேண்டாம். அவர்களே உங்களுடைய வேலைக்கு உழை வைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. பொறுப்பாகவும் நடந்தும் கொள்ளுங்க. தேவையற்ற விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். அவசிய தேவைகளுக்காக அலைச்சல்களும் நேரிடலாம். மருத்துவர்களிடத்துல ஆலோசனைகளை கேட்டும் பெறுவீங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. தொழில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும். அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கு தேவையான ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த அன்பு தொல்லைகளும் குறையும். நட்பினால ஆதாயமும் உண்டாகும்.
வியாபாரத்துல புதிய வேலையாட்கள் அமையவும் காண்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஷாப்பிங் தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில சிரமப்பட வேண்டியதும் இருக்கும். இதனால திட்டமிட்டு படிப்பதும் நல்லது. உங்களிடத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். தொழில் முயற்சிகள்ல சிறப்பான வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அவசியம். பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வாக்குவாதங்களும் குறையும். மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து புதிய வழிமுறைகளுக்கு அவர்களை வழிநடத்தவும் செய்வீங்க. உயர்கல்வி சார்ந்த துறைகள்ல ஏற்றமான போக்குடனும் இருப்பீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொண்டாலே போதும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். பரபரப்பான வேலையுடனும் இருப்பீங்க. திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை உங்களிடத்துல முரண்பட்டு இருப்பதாகவும் உணர்வீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. அவர்களை புரிந்து கொள்வதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொருளாதார முன்னேற்றத்தினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல 2 மடங்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். நடைபாதை வியாபாரிகளுக்கு விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு முதலாளிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய வாகனங்களை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்தை பொறுத்தளவிற்கு பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. நல்லபடியாக வியாபாரத்தை செய்து முடித்தும் விடுவீங்க. பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். பணப்பற்றாக்குறைகள்ல இருந்து சாமர்த்தியமாக வெளிவந்தும் விடுவீங்க. தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நன்மையிலும் முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். சலசலப்புகள் இருந்து வந்தாலுமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. பொருளாதாரத்துல பற்றாக்குறைகள் இருந்து வந்தாலுமே திறம்பட சமாளித்து வெற்றியையும் பெற்று விடுவீங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். உணவு தொழில், சுற்றுலா தொழில் மற்றும் சேவை தொழில இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கூடுதலாகவும் இருக்கும். அதற்கு ஏற்ற வருமானத்தையும் பெற்றுவிடலாம். உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த இன்னல்களும் குறையும். புதிய பார்ட்னர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடன் இணைவது தொடர்பான சிந்தனைகளும் ஏற்படலாம். வழக்கு செயல்பாடுகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். நெருக்கமானவர்களிடத்துல இருந்து வந்த இடைவெளிகளும் குறையும். உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த எதிர்பார்ப்புகளை எல்லாமே நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. என்று திறமை மிக்க நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நீங்கள் நினைத்த வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க, சாதகமாகவும் பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம். இதனை நீங்கள் நிதானத்துடன் கையாள்வதும் நல்லது. அதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி சார்ந்த புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். வேலையையும் அனுபவித்தும் செய்வீங்க. திருமண உறவில இன்று அன்பான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். அதற்கான ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறும். வசதிக்கு ஏற்ப புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான சிந்தனைகளும் ஏற்படலாம். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகும். தொழில் போட்டிகளை எல்லாமே நீங்க துடைத்து எறிந்து விடுவீங்க. நண்பர்களின் மூலம் புதிய ஆர்டர்களையும் பெற்று விடுவீங்க. பக்குவமாக பேசி வராமல் இருந்த பழைய கடன்களை வசூலிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் என்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் இழுபறியானாலும் முடிந்தும் விடுவீங்க. அடிக்கடி மனதுல ஏதாவது குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டுல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்கள் முரண்டு பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சவால்கள் விவாதங்கள்ல வெற்றியும் காண்பீங்க. இன்று அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். அதிகார பதவியில இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவாங்க. உடன் பிறந்தவர்கள் இன்று உங்களிடத்துல பாசமாகவும் நடந்தும் கொள்வாங்க. நயமாக பேசுபவர்களை அதிகமாக நம்பிவிடவும் வேண்டாம். பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் தேடி வரலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று அதிகப்படியான வேலையின் காரணமாக நல்ல ஒரு சிறப்பான வெற்றியையும் பெற்றும் விடலாம். பெரும்பாலான முயற்சிகள் நல்ல வெற்றியை தருவதாக தாங்க இருக்கும். நேர்மறை சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. உங்களின் மீது மற்றவர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை வேலை, வியாபாரம், வெளி அலைச்சல்கள் போன்றவற்றிற்காக செலவும் செய்வீங்க. சகோதர உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வாகன வசதிகளும் மேம்படும். தைரியமான செயல்பாடுகளின் மூலம் பொறுப்புகளும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மனதிற்கு பிடித்த ஆடை மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புகழும் வெற்றியையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகரிக்கும் பணிச்சுமையினால அசதியும் ஏற்படலாம். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். நெருக்கமும் உண்டாகும். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.